எஸ்ஐஆர் குறித்து இப்ப பரபரப்பான போயிட்டு இருக்க நேரத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 78,000 வாக்காளர்களை நீக்கியிருக்காங்கல்ல, இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இதைத்தான் எதிர்பார்க்குது பிஜேபி. இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததோடைய பிரதான நோக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா, மக்களை, ஏழை எளிய மக்களை புறந்தள்ளுவதற்கு, வாக்காளர் பட்டியலிருந்து எடுப்பதற்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய முயற்சியுடைய முதல் பகுதி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 78,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கிறது மாவட்ட ஆட்சியரே சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா 96% வாக்காளர் கணக்கீட்டு படிவம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயத்தில் 51% தான் ரிட்டர்ன் வாங்கியிருக்கிறாங்க. 51%த்திலேயே 78,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னா, இதே போல தான் இன்னும் முழுமையாக 100% வருது கணக்கீட்டு படிவம் ரிட்டர்ன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுமார் 1.5 லட்சம் பேர் இவங்க நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதா நம்ம என்ன செய்யணும் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அதனால என்ன நடக்கும்? எதை பிஜேபி எதிர்பார்த்ததோ, எதை பீகார்ல பிஜேபி நிலைநாட்டுச்சோ, அதே போலத்தான் தமிழ்நாட்டிலும் லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்குவதற்கு 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க பீகார்ல. அதே போல தமிழ்நாட்டிலையும் 30 மாவட்டங்களுக்கு மேல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இதே போல வாக்காளர் நீக்கினாங்கன்னா சுமார் 40 - 45 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வெள்ளோட்டமாக நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப பீகார்ல எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நிறைய இங்க பூத் பொறுப்பாளர்களே பப்ளிக்கா நியமிச்சான்னு சொல்றாங்களே, அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? மாநில வெஸ்ட் பெங்கால்ல 1000 வாக்காளர்களை நியமிச்சிருக்கு. அதாவது லட்சக்கணக்கான இப்போ பிஎல்ஓக்கு பிறகு புதிதாக என்ன செஞ்சிருக்குன்னா, மாநில தேர்தல் ஆணையம் 1000 தரவு உள்ளீடு ஊழியர்களையும் 50 மென்பொருள் நிபுணர்களையும் நியமிச்சிருக்கிறாங்க. ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களையும் புதிதாக பிரைவேட்ல இருக்கக்கூடிய தனியார் கம்பெனில இருக்கக்கூடியவங்களையும் நியமிச்சிருக்கிறாங்க. அப்ப தனியார் கம்பெனில நியமிச்சாங்கன்னா என்ன நடக்கும்? இவ்வளவுக்கும் மாநில தேர்தல் ஆணையம், வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் அதிகாரி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க நியமிக்க மாட்டோம், அரசு நியமிக்கக்கூடிய அதிகாரிகளை விடுத்து நாங்க யாரையும் நியமிக்க மாட்டோம் சொல்லி இருக்கக்கூடிய சமயத்துல, ஆனால் புதிதாக 1000 பேர்களுக்கு 1 வருடத்திற்கான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் தனியார் கம்பெனியில. அப்ப என்ன நடக்கும்? இந்த 1 வருடத்திற்கான 1000 டேட்டா என்ட்ரி பண்ணக்கூடியவங்களும், அதே போல ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களும் யாருக்காக வேலை செய்வார்கள்? தனியார் கம்பெனியில் உள்ளவங்க. அப்ப அரசு பணத்தை கொடுத்து பிஜேபிக்கான ஆட்களை உள்ளே திணிக்கிட்டார்கள் தான் நமக்கு சந்தேகம் ஏற்படுது. இப்ப மக்கள் இவங்க சொல்றதெல்லாம் அடிப்படையில் செயல்பட்டு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்படி இருந்தும் சரியான ஆவணங்கள் இருந்துமே இந்த 78,000 வாக்காளர்கள் நீக்கிருக்காங்கன்னா, இது 2026 தேர்தலில் எப்படி பிடிக்கும்? அதாவது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய கடந்த 11ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய பீகாருடைய ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது அதே போலத்தான் ஒரு ரிசல்ட்டை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒரு 12 மாநிலங்களிலும் பிஜேபி எதிர்பார்க்குது. அதே போல வருகின்ற பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் நடக்கக்கூடிய 5 மாநில சட்டசபை தேர்தலில் பீகாருடைய தேர்தலுக்காக, பீகாருடைய ரிசல்ட்டுக்காக பிஜேபி இப்படிப்பட்ட ஒரு எஸ்ஐஆர் செயல்படுத்தி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அச்சப்பட வேண்டியிருக்கு, நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு 41 தொகுதிகளை குறிவைத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிஜேபி களம் கண்டிருக்கு அப்படின்னு பத்திரிகையில வந்திருக்கு. அந்த 41 தொகுதிகளில் 3 விதமாக அவங்க பாக்குறாங்க. ஒன்னு, வடநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடியவங்களை எப்படி நம்ம எஸ்ஐஆர் மூலமாக உள்ள சேர்க்கிறது. 2வது, முஸ்லீம் வாக்காளர்களை மிகச்சியா இருக்கக்கூடிய ஒரு 10-15 தொகுதிகளுக்கு மேல அவர்கள் எப்படி அந்த முஸ்லீம் வாக்காளரை நீக்கிறது. முஸ்லீம் வாக்காளர் மட்டும் இல்ல, தலித்திய வாக்காளர்களையும் எப்படி எஸ்ஐஆர் படிவத்தின் மூலமாக, எஸ்ஐஆர் மூலமாக நீக்கக்கூடியது வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 41 தொகுதிகளில் 3 விதமாக செயல்படுவதாக இன்னைக்கு பத்திரிகைகள் என்ன செய்யுதுன்னா செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலமா பார்க்கும் பொழுது இந்த எஸ்ஐஆரின் மூலமாக முதலாவதாக 78,000 பேருன்னு சொல்லிட்டு மக்களுடைய மனநிலையில எப்படியானா இங்க ஒரு முக்கியமான விஷயம், எஸ்ஐஆருடைய நோக்கம் என்ன? அதாவது பிஜேபி அடிக்கடி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது ஊடுருவல்காரர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்றாங்க. ஊடுருவல்காரர்களை அடையாளப்படுத்துவதற்கு தான், நீக்குவதற்கு தான் நாங்க எஸ்ஐஆரை கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது மிக முக்கியமான விஷயம். ஆனா நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய பீகாருடைய எஸ்ஐஆர்ல ஒரு சட்டவிரோத குடியேற்றக்காரர் கூட கண்டறியப்படல. முக்கியமான விஷயம் எது? நேபாளத்திலிருந்து, வங்காளதேசத்திலிருந்து, மியான்மர்ல இருந்து சட்டவிரோத குடியேறிகள் இருந்ததாக
ஒரு நபர் கூட என்ன செய்யப்படலன்னா கண்டறியப்படல. நீக்குன அந்த லிஸ்ட கூட அவங்க வெளியிடல. அதுவும் வெளியிடல. அதுவும் உச்சநீதிமன்றம் போய் தான் என்ன செய்ய வேண்டியிருச்சு, அது கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. அதுவும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம். ஆனா எந்த நோக்கத்திற்காக மக்களை அவர்களை ரொம்ப புத்திசாலித்தனமாக ஏமாற்றுவதற்காக கையாளக்கூடிய வார்த்தைகள் தான். எப்படி நீட்டுங்கிற தேர்வுல தகுதியானவர்களை நாங்கள் கொண்டு வர போறோம் மருத்துவராக என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது அது விலை போய் கொண்டிருக்கின்றதோ, முதலாளித்துவ வர்க்கத்திற்கு விலை போய் கொண்டிருக்கின்றதோ, அதே போலத்தான் எஸ்ஐஆர்ல நாங்க ஊடுருவக்காரர்களை வங்கதேசத்தில் வந்திருக்கிறாங்க, நேபாளத்துல வந்திருக்கிறாங்க, மியான்மர்ல வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வாக்களிச்சதுனாலதான் இவங்க எல்லாம் என்ன செய்ய ஆட்சிக்கு வர்றாங்கன்னு சொல்லி ஒரு மாயையை ஏற்படுத்தி, ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி, ஒரு விதமான பயத்தையும் ஏற்படுத்தி என்ன செய்யறதுன்னா ஒட்டுமொத்த மக்களையும், சாதாரண ஏழை மக்களை, இஸ்லாமியர்களை, தலித்திய மக்களை நீக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய அளவிலான சதி திட்டம் நடக்கின்றது. இந்த எஸ்ஐஆர் மூலமாக என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, சுமார் பீகார்ல 202 இடங்கள்ல 128 இடங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த எஸ்ஐஆர் உடைய நீக்கம் அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கு. ஒரு தொகுதியில 40,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை அவங்க சொல்ற போகும்போது இது அவங்க பிரச்சாரம் செய்யல, அதாவது இந்தியா கூட்டணி நல்லா பிரச்சாரம் பண்ணாத காரணத்துலதான் அப்படி நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாங்களா? இது எப்படி பாக்குறீங்க? அது மக்கள் பாவப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள், 100% கல்வி அறிவு பெற்ற மக்களும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா எஸ்ஐஆர் உடைய ஃபார்ம் எடுத்து பாத்தீங்கன்னா படித்த மக்களே அதாவது பூர்த்தி செய்வதற்கு தடுமாறுறாங்க. அந்த மாதிரிதான் அதனுடைய ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அமைஞ்சிருக்கு. முழுமையாக இல்ல. படிக்காத மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. இந்திய தேசம் 100% கல்வி அறிவு பெற்ற நாடாக என்ன செய்யப்பட்ட அறிவிக்கப்படல. எந்த மாநிலமும் கேரளாவை தவிர மற்ற எந்த மாநிலங்களும் 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலங்கள் என்று சொல்ல முடியாது. அந்த தான் இந்தியாவுடைய மக்களுடைய வாழ்வியல் இருக்குது. அப்ப 100% கல்வி அறிவு பெறாத மக்களிடம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதுவும் 2002 2005 இருக்கக்கூடிய வாக்காளர் படிவத்தின் அடிப்படையில் நாங்கள் சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு தவறுகள் நடந்திருக்குது, எந்த அளவுக்கு தகுதித்தம் நடந்திருக்குன்னா 41 படிவங்கள் முறையிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய பீகார்ல இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிக்கு என்ன மாதிரின்னா அந்த 41 பேரும் இது படிவம் கொடுத்திருக்கிறாங்க, நாங்கள் இறந்து விட்டோம், எங்களுடைய பெயரை நீக்குங்கள். அது எப்படி? அது வேடிக்கையா இருக்குல்ல. 40 பேர் இறந்துட்டோம், எங்களுடைய பேரை நீக்குங்கன்னு சொல்லிட்டு எப்படி இறந்த மனிதர்கள் என்ன செய்ய இது தர முடியும், அதாவது படிவம் தர முடியும்? அப்ப இப்படி எல்லாம் வேடிக்கையும் வினோதம் நிறைஞ்சதாக தான் இந்த எஸ்ஐஆர் இருக்கு. இதன் மூலமா பிஜேபி எதிர்பார்க்கிறது எதுன்னு பார்க்கும் பொழுது தாங்கள் எப்படியாவது சாதித்து விடலாம் என்று எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க தமிழக மக்கள் விழிப்போடு இருக்கணும். நாம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம சொல்ல விரும்புறது தமிழக மக்கள் கூடுதலாக விழிப்போடு இருக்கணும். ஒரு வாக்காளர் கூட, இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் கூட தங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் கூட நீக்கப்படுவதை என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பூத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இணைந்து கைகோர்க்கணும். பாரதி அப்படிதான் சொல்லி காமிக்கிறார். பாரதி சொல்லி காமிக்கும் பொழுது தனி ஒருவனுக்கு உணவில்லைன்னு இந்த ஜெகத்தினை அழித்து விடுவோம் அப்படிதான் அவர் சொல்ல காமிக்கிறார். அப்ப நமக்கு என்னன்னா அது போல இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு, என்னோடு இருக்கக்கூடிய அண்ணன், என்னோடு இருக்கக்கூடிய தம்பி, என்னோடு இருக்கக்கூடிய தங்கச்சி, என்னோடு இருக்கக்கூடிய மாமா, என்னோடு இருக்கக்கூடிய மச்சான், என்னோடு இருக்கக்கூடிய சுற்றத்தார், உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபருக்காவது வாக்காளர் படிவத்திலிருந்து, வாக்காளர் பட்டியலிருந்து பாஜக சூழ்ச்சிக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. தமிழக மக்கள் முன்மாதிரியாக இருக்கணும். ஒரு ஆளை கூட உன்னால நீக்க முடியாது. இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட உங்களுடைய சதியின் மூலமாக, உங்களுடைய சூழ்ச்சியின் மூலமாக நீக்குவதை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் விழிப்போடு இருக்கணுங்கிறத நம்ம சொல்ல விரும்புகிறோம்.